அன்பார்ந்த நேயர்களே, நாம் இப்போ பார்க்க போகிறது சென்னை அருகே உள்ள அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா. இது வண்டலூர் பகுதியில் இருக்குங்க. இது 1985ஆம் ஆண்டு அன்றைய முதலமைச்சர் திரு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டது. இது சுமார் 1540 ஏக்கர் பரப்பளவு கொண்டதுங்க. இது தமிழக அரசாங்கத்தினரால் பராமரிக்கப்பட்டு வருகிறது. இது பாருங்க, இதுதான் உயிரியல் பூங்காவுடைய என்ட்ரன்ஸ் பகுதி. இது உள்ள போன உடனே இங்க 3 யானை நிக்கிற மாதிரி இருந்துச்சு. கிட்ட போய் பார்த்தா அது யானை இல்லைங்க, அது வெறும் சிலை தான். பார்க்கறதுக்கு நிஜ யானை மாதிரி இருந்தது. ஆனா இதை பார்த்து வச்சுக்கோங்க, இதுல ஒரு கதை இருக்கு. இது மீன் கண்காட்சிங்க. இந்த மீன் கண்காட்சியகம் மீன் வடிவத்திலேயே அந்த அரங்கத்தை செஞ்சு வச்சிருக்காங்க. வெளியே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. இது அந்த கண்காட்சியுடைய என்ட்ரன்ஸ் பகுதிங்க. இதை உள்ள போய் பார்க்கலாம். உள்ள போய் பார்த்தோம்னா சில மீன் தொட்டிகள் அங்க வச்சிருக்காங்க. சில மீன் தொட்டிகள்ல சில வகையான மீன்களும் வச்சிருக்காங்க. ஆனா பார்க்கறதுக்கு ஒன்றும் பிரமிப்பா ஒரு மகிழ்ச்சி தர அளவுக்குலாம் இல்லை. பார்க்கறதுக்கு கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு. இந்த தொட்டிங்களை பாருங்க, அவ்வளோ பெரிய தொட்டியில இது ஒரே ஒரு மீன் தான் வச்சிருக்காங்க. இந்த தொட்டியும் பாருங்க, இதுலயும் ஒரே ஒரு மீன் தான் இருக்கு. ஆனா என்ன ஒண்ணுனா, இந்த மீனை பார்த்த உடனே எனக்கு ஒரு பயமா இருந்தது. பார்க்கறதுக்கு ஒரு மனுஷன் முகத்தை கொண்ட மாதிரியே இந்த மீன் இருந்துச்சுங்க. ஆனா ஒரே ஒரு மீன் தான் இந்த தொட்டிலையும் வச்சிருக்காங்க. இந்த தொட்டியில பார்த்தோம்னா இதுலயும் ஒரே ஒரு மீன் தாங்க. இவ்வளோ பெரிய தொட்டியில ஒரு ஒரு மீனா வச்சுட்டு மீன் கண்காட்சின்னா இதை நம்ம எப்படி ஏத்துக்கிறது? இதுல நிறைய பேர் ஒரு திருப்தி இல்லாம தான் போறாங்க. நீங்களே பாருங்க, அவ்வளோ பெரிய ஒரு அரங்கத்துல சில தொட்டிகள்ல சில மீன்கள் தான் இருக்கு. அதே மாதிரி யானையை பார்த்தோம்னா அங்க ஆரம்பத்துல நான் சொன்ன பாருங்க, 3 யானை இருந்துச்சு. ஆனா அது பொம்மை யானை தான். ஆனா இங்க நிஜ யானை ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. இதுவும் ஒரு ஏமாற்றமா தான் இருக்கு. இவ்வளோ பெரிய ஒரு ஜூவுக்குள்ள ஒரே ஒரு யானை தான் இருக்கு. இந்த மான்கள் தான் அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் உலாவிட்டு இருக்கு. அங்க உள்ள விலங்குகள்லயே கொஞ்சம் செல்லமா இருக்கிறது இந்த மான் வகைகள் தாங்க. இந்த மான்கள் தான் அங்கங்க நம்ம கிட்ட ஆசையா விளையாடிட்டு இருக்கு. நம்ம போற இடத்தெல்லாம் அங்கங்க 1 2 அந்த மாதிரி மான்களை தான் பார்க்க முடியுது. மற்றபடி காட்டு விலங்குகள்னு சொல்லி பார்த்தா ரொம்ப பெரிய அளவுலலாம் அங்க நம்மளை கவர்ற அளவுக்கு இல்லை. ஒரு அரசாங்கத்தால நடத்தப்படுற ஒரு உயிரியல் பூங்காவில் எந்த அளவுக்கு விலங்குகள் எல்லாம் வச்சிருக்கணும், எந்த அளவுக்கு பார்க்கறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கணுன்ற மாதிரி ஒரு செயல்பாடு அங்க ரொம்ப கம்மியா தான் இருக்கு. இந்த மான் பாருங்க, நம்ம கிட்ட ரொம்ப செல்லமா விளையாடுது. நம்ம கொடுக்குற பிஸ்கட் எல்லாம் சாப்பிடுது. அங்கங்க மான்கள் தாங்க நிறைய இருக்கு. அதுவும் இல்லைன்னா ரொம்ப போர் அடிச்சிடும். இந்த உயிரியல் பூங்காவே அந்த மான்களை பார்த்து தான் இப்போ கொஞ்சம் ஆறுதல் அடைகிற மாதிரி இருக்கு. அப்புறம் கொஞ்சம் தூரத்துல பார்த்தோம்னா புலிகள் காப்பகம் வச்சிருக்காங்க. அந்த புலிகள் காப்பகத்துல பாருங்க, ஒரு சில வெள்ளை புலிகள் அங்க இருக்கு. அதுல நாங்க போகும்போது ஒரு புலியை மாத்திரம்தான் இந்த வெள்ளை புலியை பார்க்க முடிஞ்சிச்சு. இது வங்காள புலி
வங்காள புலின்னு சொல்லிட்டு இதுக்கு பேர் வச்சிருக்காங்க. இந்த புலிகள் ஒரு 4-5 புலிகள் அங்க இருந்தது. காட்டு விலங்குகள்லயே கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது இந்த புலி வகைகள் தாங்க. மற்றபடி யானையை பார்த்தா ஒன்னே ஒன்று தான் இருந்தது. இந்த புலியாவது 4 புலி இருந்தது. அது பாருங்க, இப்ப அடிக்கிற வெயிலுக்கு இதாம அந்த தண்ணியில உட்காந்துருச்சு. இந்த புலி பாருங்க என்ன அழகா உலவிட்டு இருக்கு. இந்த புலி ஒண்ணுதான் கொஞ்சம் மானுக்கு அடுத்தபடியா கொஞ்சம் ஆறுதலா காட்சி தந்துச்சு. இந்த பகுதியெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்குங்க. அங்க வனவிலங்குகள் ரொம்ப கம்மியா இருக்கோ இல்லையோ, ஆனா இந்த இந்த பகுதியெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. ஒரு நெஜ காட்டுக்குள்ளேயே போற மாதிரி நல்ல செடி, கொடிகள், மரங்கள், நல்ல ஒரு அழகான காட்சிகளா இருந்துச்சுங்க. அங்க நாங்க போகும்போது ஸ்கூல் பிள்ளைகள்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸ்கூல் பிள்ளைகளுக்கு தாங்க இங்க நல்ல சலுகை இருக்கு. ஒரு பசங்களுக்கு 20 ரூபாங்க. ஆனா எங்களுக்கெல்லாம் ஒரு ஆளுக்கு 200 ரூபாய் வாங்கிட்டாங்க. ஆனா அங்க வந்தவங்கள பாதி பேரு என்ட்ரன்ஸ்ல டிக்கெட் கவுண்டர்லயே ரேட்டை கேட்டுட்டு திரும்பி போயிட்டாங்க. 200 ரூபான்னு சொன்னவொடனே நிறைய பேர் வேணான்னு சொல்லிட்டு திரும்பி போயிட்டாங்க. அதுல வந்தவங்கள பாதி பேர் மட்டும்தான் உள்ள வந்தாங்க. ஒரு ஆளுக்கு பெரியவங்களுக்கு 200 ரூபாங்க. சின்ன பசங்களுக்கு 50 ரூபாய். ஸ்கூல் பசங்களை குரூப்பா அழைச்சிட்டு வந்தாங்கன்னா வெறும் 20 ரூபாய் தாங்க. அதனால ஸ்கூல் பசங்களுக்கு இது ஒரு பெரிய பாதிப்பா தெரியாது. வெறும் 20 ரூபாய் கொடுத்துட்டு காலையிலேருந்து சாயந்தரம் வரலாம் உள்ள இருக்கலாம். இது சருகு மானாங்க. இது பேர் சருகு மான். 1 அடி உயரம் மாத்திரம் தான் இருக்கு. இந்த மாதிரி ஒரு 4 மான் இருந்துச்சுங்க அங்க. பார்க்கறதுக்கு கொஞ்சம் துருன்னு இருக்காது. மான் மாதிரியும் இருக்கு, முயல் மாதிரியும் இருக்கு பார்க்கறதுக்கு. இதெல்லாம் காட்டு எருமைங்க. இந்த காட்டு எருமைகள் நிறைய இருந்துச்சுங்க. நாங்க பார்க்கும்போது ஒரு 30 மாடுகளுக்கு மேல இருந்துச்சு. இதுதான் கொஞ்சம் பிரம்மாண்டமா இருந்துச்சு. இந்த மாடுகள் தான் பார்க்கறதுக்கு. இது கோழி வகைகள், நாரை வகைகள், இந்த மாதிரி சில பறவை வகைகள் இந்த பகுதியில் வச்சிருக்காங்க. இதுவும் சொல்லிக்கிற மாதிரி இல்லைங்க, பெரிய அளவுலலாம் இல்லை. இது கருப்பு அன்னமா. கருப்பு அன்னம்னு சொல்லிட்டு ஒரே ஒரு அன்னப்பறவை அங்க இருந்துச்சு. சில சாம்பல் கலர்லயும் சில அன்னப்பறவை இருந்தது. இதுல என்ன ஒரு பெரிய கொடுமைன்னா இந்த மயில் தாங்க. மயிலுக்கு பாருங்க எவ்வளவு பெரிய பாதுகாப்பான கூண்டு. மயிலை கண்ணால பார்க்கவே முடியல. இது கேமராலையாவது ஓரளவுக்கு தெரியுது. நம்ம சாதாரண கண்ணில் இந்த மயிலை பார்க்கவே முடியலங்க. அவ்வளோ ஒரு சின்ன சின்ன ஒரு நெருங்கிய கம்பி கொண்ட வலை உள்ள அந்த ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சி வச்சிருக்காங்க. மயிலுக்கு இந்த மாதிரி ஒரு கூண்டு தேவையா? இதெல்லாம் பார்க்கும்போது தான் என்னடா இது, நம்முடைய 200 ரூபாய் காசு வேஸ்டா போயிடுச்சே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. மயில்லாம் பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். ஆனா இந்த மயில்களை பாருங்க, நம்மளால கண்ணால பார்க்கவே முடியல. அவ்வளோ ஒரு சின்ன வலைக்குள்ள போட்டு வச்சிருக்காங்க. ஒரு காட்டு விலங்குகளுக்கு புலியை கூட ஓரளவுக்கு நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. இந்த ஒரு மயிலை பார்க்கறதுக்கு பாருங்க, பார்க்கறதுக்கு அவ்வளோ கஷ்டமா இருந்தது. இந்த பகுதியெல்லாம் பாருங்க, பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. நாம பார்த்த கவுண்டர் சைக்கிள் வாடகை கொடுக்குற கவுண்டருங்க. சைக்கிள் 1 மணி நேரத்துக்கு 30 ரூபாய் வாடகை சார்ஜா வாங்குறாங்க. அது இல்லாம 200 ரூபாய் 300 ரூபாய் அந்த சைக்கிளுக்காக நம்ம டெபாசிட் கொடுக்கணும். போகும்போது அந்த மீதி காசை திருப்பி கொடுத்துருவாங்க. இந்த சைக்கிள் எடுத்தவங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமா உள்ள சுத்தி பார்க்கலாம். இங்க பாருங்க, இது பஞ்சவர்ண கிளியா. இந்த பஞ்சவர்ண கிளிகளை கூட பாருங்க, கொஞ்சமா தான் வச்சிருக்காங்க. பார்வையாளர்களுக்கு ஒரு திருப்திகரமா பார்க்கறதுக்கு ஏத்த மாதிரி அங்க அதையும் அமைக்கல. மொத்தத்திலே ஒரு 10 கிளி கூட இருக்காது.
அந்த அளவுக்கு தான் அந்த பஞ்சவர்ண கிளியை வச்சுருக்காங்க. சும்மா அங்கே ஒன்று இங்கே ஒன்றுன்னு அப்படி தொங்கிட்டு இருக்கு. ஆமை பாருங்க, அது கூட பார்க்கறதுக்கு பெருசாக இருக்குன்னு பார்த்தா அதுவும் சிலை தான். கீழே பார்த்தா குட்டி குட்டி ஆமை தாங்க, 1 அடி சைஸில் தான் இருக்கும் ஆமை. அதுவும் ஏமாத்திடுச்சு. ஒரு ஜோடி காண்டாமிருகம். இவ்வளோ பெரிய உயிரியல் பூங்காக்குள்ள இந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் எல்லாமே வச்சுருக்காங்க. ஒட்டகச்சிவிங்கி பாருங்க, ஒன்றே ஒன்று தாங்க. யானை எப்படி ஒன்றே ஒன்று பார்த்தோமோ அதே மாதிரி ஒட்டகச்சிவிங்கியும் ஒன்றே ஒன்று தான். அதுவும் ரொம்ப தூரத்தில் இருக்கு. சிறுத்தைகள் வந்து ஒரு 4-5 சிறுத்தை இருக்கும். நாம் போனது வெயில் நேரமாக இருந்ததுனால அங்கங்கே நிழல் தேடி அதுங்கெல்லாம் ஒதுங்கி உட்காந்துட்டு இருக்கு. அதில் ஒரு சிறுத்தை மட்டும்தான் பார்க்குற மாதிரி உட்காந்துட்டு இருந்துச்சுங்க. இது பாருங்கள், நுழைவு கட்டணம் அந்த போர்டு. பெரியவருக்கு 200 ரூபா, சிறியவர்களுக்கு 50 ரூபா. அது இல்லாமல் இந்த பூங்காவை சுற்றி பார்க்கறதுக்கு வாகனம் இருக்குங்க. அதுக்கு ஒரு ஆளுக்கு 150 ரூபா பெரியவர்களுக்கு. இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் பார்க்குற இந்த காட்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.